ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ்கேவோட ரிடெம்ப்ஷன் ஆர்க் தான் பார்க்க போறோம். நம்ம சாஸ்கே வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து எப்படி வந்து டார்க்னஸ்ல போனான்னு தான் முதல்ல வந்து பார்க்க போறோம். சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட உச்சிகா கிளான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாகடிக்கப்பட்டிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவனோட அண்ணனான இட்டாச்சி உச்சிகா கையால எல்லாரும் சாகப்பட்டனால, நம்ம சாஸ்கே பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அவனோட அண்ணன வந்து கொல்லணும்னு தான் வந்து முடிவெடுக்கிறான். இதில வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ வந்து யாரையும் வந்து கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் வந்து அவன் வந்து வச்சுக்கிட்டான். அப்புறம் வந்து கொனாகா வில்லேஜ்லேருந்து அவன் வந்து வெளிய போறான். அது ஸ்ட்ராங்காகி எப்படியாவது வந்து இட்டாச்சிய வந்து தோற்கடிக்குன்னு சொல்லிட்டு, ஒரோச்சிமாரு தான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கிடுவான். அவன்ட்ட வந்து எல்லாமே கத்துக்கிடுவான். ஒரோச்சிமாருவும் லாஸ்ட்ல போட்டு தள்ளிருவான். அதெல்லாம் வந்து நம்ம நருட்டோ ஷிப்புடன் சீரிஸ் பார்க்கும்போது நமக்கு கிளியரா புரியும். அவனோட 2வது ரிடெம்ப்ஷன் ஆர்க்ல 2வது ஸ்டேஜ் எது வந்து போகுது பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாச்சி உச்சிகாவோட ட்ரூத் எல்லாம் தெரிஞ்ச பிறகு தாங்க. உண்மை வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா, நம்மளுடைய டோபி அதாவது ஒபிட்டோ உச்சிகா வந்து சொல்லுவாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து இட்டாச்சி உச்சிகா வந்து தோற்கடிச்சுருவாங்க. தோற்கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும். அவன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்ட்ரால தான் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து குடுக்கப்பட்டிருக்கும் அவனுக்கு. மிஷன் குடுக்கப்பட்டவன பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கிளான இரக்கம் இல்லாம பார்த்தீங்கன்னா, அப்படியே ராத்திரியோட ராத்திரி கதம் பண்ணி முடிச்சுருவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கொனாகா வில்லேஜ் தான் பண்ண வச்சானுவன். இப்ப வந்து நம்ம இட்டாச்சி உச்சிகா வந்து நம்ம சாஸ்கே உச்சிகாவ எப்போ வந்து புரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைப்பான். அதுக்கு அவன கூட அவன் வில்லனா வந்து காணிச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே உச்சிகாவுக்கு தெரிய வரும். இதெல்லாம் வந்து தெரிந்தோன எப்படியாவது கொனாகா வில்லேஜ ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொனாகா வில்லேஜுக்கு எதிரா வந்து ரிவெஞ்ச வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் சாஸ்கே. பிறகு தான் பார்த்தீங்கன்னா, கொனாகா வில்லேஜுக்கு மேல ரொம்பவே கோவப்படுவான் சாஸ்கே இந்த ஸ்டேஜ்ல. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ்கே வந்து ரொம்பவே டார்க்கஸ்ட்டா தள்ளப்பட்ட பாயிண்ட்டுங்க. இதில வந்து சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கட்சுகி கூட வந்து அவன் வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்புறம் ஃபோர்காகே சமிட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துலயும் ஃபைட் பண்ணி அவங்கள வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இவன வந்து வில்லனா வந்து காணிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவே போயிரும். சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, வில்லனாவே காமிச்சுருவாங்க இந்த சீன்ல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அண்ணன வந்து இப்படி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கொனாகா வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம். ஃபைகாகே ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா, தலைவன பார்க்க வில்லனங்கா இருக்காங்க. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன வந்து ரொம்பவே டார்க்கஸ்ட் பாயிண்ட்ல வந்து காமிச்சிருக்கும். அதாவது அந்த ஃபைகாகே சமிட்ல அவன் வந்து ஒபிட்டோலாம் வந்திருப்பான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த சீன்லாம் செமையாவே இருக்கும். ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, சாஸ்கே உச்சிகா வந்து பாஸ்ட் ஹோகாகே எல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட் ஹோகாகே வந்து வர வைக்கிறதுக்கு ஒரோச்சிமாரோட ஹெல்ப் மூலமா ரீஅனிமேஷன் பவர யூஸ் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோபிராமா வந்து மாஸா வந்து டயலாக்லாம் விடுவாரு. அதெல்லாம் அந்த இடத்துல நம்ம சாஸ்கேக்கு இடையில ஒரு ஃபைட்டு போகும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஷிராமா அந்த உண்மையான ஸ்டோரிய வந்து சொல்லுவாரு கொனாகா வில்லேஜோட. இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நீ வந்து டிசைட் பண்ணுப்பா. நீ வந்து கொனாகா வில்லேஜ அழிக்கணுமா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹஷிராமா உண்மையான ஸ்டோரிய சொல்லுவாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சாஸ்கே வந்து அவனுக்கு மனசும் மாறி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பேட்டிலுக்கு முன்னாடி அவன் வந்து நருட்டோ கூட ஜாயின் பண்ணி அலைன் ஆயி சண்டை போடுறதுக்கு வாருக்கு 4த் நிஞ்சா வாருக்கு போயிருப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஹஷிராமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. மெயின்லி இந்த ஆர்க்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மினட்டோ நமிகாசே, அப்புறமேட்டு நம்மளோட சருட்டோன் வந்திருப்பாரு. எல்லா ஹொகாமியும் வந்திருப்பாங்க. பார்க்குறதுக்கே சூப்பரா தான் இருக்கும். சாஸ்கேவோட அடுத்த ஸ்டேஜுங்க. ஃபைனல் பேட்டில் வித் நருட்டோ. அவன் வந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலியில பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ கூட ஃபைட் பண்ணுவாங்க. நருட்டோ கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபுல் பவர யூஸ் பண்ணி சண்ட போடுவாங்க. அந்த வார்லாம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் சண்ட போடுவாங்க. ஃபைட்டு பார்த்தீங்கன்னா, தாறுமாறா இருக்கும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா, காட் லெவல் பவர்லாம் யூஸ் பண்ணி சண்ட போடுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பாண்ட்னால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹேட்டர்ஸ் அதாவது நம்ம சாஸ்கேக்கு ஹேட்டர்ஸ் இருந்திருப்பாங்களா, அதெல்லாம் வந்து போயிருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து வார்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அது மூலமா பார்த்தீங்கன்னா, சாஸ்கேக்கு வந்து கொஞ்சம் ஹேட்டர்ஸ் வந்து குறைஞ்சிருப்பாங்க. அவருக்கு இறுதியா வந்து ஃபைட்டும் முடியுதுங்க. அது வந்து ட்ரால தான் முடியுது. 2 பேருக்கும் கையும் வந்து இழந்துடுறாங்க. அதுக்கப்புறகு ஹீல் பண்ணி கையெல்லாம் வந்துரும். கை இல்லன்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து ஃபைட்ட முடிக்கும். ஆனா, அந்த ஃபைட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நருட்டோ ஷிப்புடன்ல ஒரு நல்ல ஃபைட்டாவே அது வந்து ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது விஷுவலைஸா இருக்கட்டும், பவரா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த வாரெல்லாம் முடியுதுங்க. நம்ம சாஸ்கே உச்சிகா பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்மளுடைய சாக்குரா வந்து மேரேஜ் பண்றான். அவனுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. சாதரா உச்சிகா.
அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து வில்லேஜ்லலாம் இருக்க மாட்டாரு. அப்படியே அங்கருந்து லீவ் பண்ணிருவாரு. நம்ம கொனகா வில்லேஜுக்காண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டியனா வந்து ஒரு ரோலா எடுத்து அப்படியே வெளிய இருந்து எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு குடுப்பாரு. பொருட்டோலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் வந்து எப்படி இருக்கான்னா, அடுத்த ஸ்டேஜ்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பொருட்டோல இப்படி வந்து ஒட்சுசுகி இருக்கா பார்த்தீங்களா? கயோயோ அந்த மாரி ஒட்சுசுகிலருந்து புரொடெக்ட் பண்றதுக்கு அவன் வந்து ஒரு கார்டியனா வந்து பொருட்டோலயும் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொருட்டோக்கு ஒரு ஹெட்டாவும் இருப்பான். இப்போ நம்ம கக்காஷி வந்து நம்மளுடைய நருட்டோ, அப்புறகு சாக்குரா, அப்புறகு சாஸ்கே 3 பேருக்கு எப்படி வந்து லீடரா இருந்தாரோ, அதே மாரி நம்மளுடைய பொருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டீச்சரா நம்மளுடைய சாஸ்கே வந்து பொருட்டோல இருப்பான். அதே மாரி பொருட்டோலயும் பார்த்தீங்கன்னா, கொனாகா வில்லேஜுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி ஒரு கார்டியன் மாரி வெளிய டைமென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒட்சுசுகி வந்து எப்போ வந்து அட்டாக் பண்ணும்னு சொல்லிட்டு. அவனோட கண்ணு ஃபுல்லா ஒட்சுசுகி மேல தான் இருக்கும் பொருட்டோல. ரொம்பவே ஒரு தூணா வந்து காண்பிச்சிருப்பாங்க பொருட்டோல. அ அவ்வளோதான். இதுதான் நம்ம சாஸ்கேவோட ஒரு ரிடெம்ப்ஷன் கதைன்னே சொல்லலாம். இவனோட கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு பழி வாங்குறது, பவரு அப்படிதான் அவங்க இது நிறைஞ்சிருக்கும் ஸ்டார்ட்டிங்கில. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திருந்திருப்பான். அப்பிறகு நம்மளோட லீஃப் வில்லேஜுக்காண்டி நிறைய உதவி பண்ணுவான் சாஸ்கே உச்சிகா. அந்த கதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம ஹஷிராமா சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா? சரிங்க, இன்னைக்குள்ள வீடியோ வந்து இதோட நிறைவு வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியா வந்துகிட்டே இருக்கும். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய், சி யூ.